ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ராஜுவை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே வண்டியில் போயிட்டுருக்கப்ப நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. என் கூட அவன் பேசுவானா, பேச மாட்டானா, என்ன அவன் யோசிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த யோசனைகள் சில சமயங்களில் எனக்கு சரி இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவன் மேலே பாசங்கிறது நிறையவே இருந்துச்சு. ஆனால் என்னோட ஒரு ஈகோங்கிற ஒரு விஷயந்தான் இத்தனை நாளாக பேச விடாமல் இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம எதுவும் இதுக்கப்புறம் எதுவும் நம்ம இது பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது சக்ஸஸ் ஆகுதோ அதை இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இருமை எதையும் இது பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பேசி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கிட்ட போயிட்டேன். போனோடனே அக்கா ஏன்னா நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் வருவேன்னு வெளியில் தான் இருந்தா. வந்தோடனே வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு உள்ளார இது பண்ணால் எங்கள் அக்காவோட மாமியார் அவங்களுக்கு அவங்க சொந்தக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே இந்த பிரச்சனை வந்ததுனால அவங்க ஒரு மாதிரி என்னை பார்த்தோன்னே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரித்தாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் பேசிக்காத அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ராஜு ஏதோ சொல்லியிருப்பானோ இல்லை என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன். சரி இவங்க எதுவும் நம்ம சொல்ல முடிய தன்மையில் நம்ம இல்லை, நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். சரி பார்த்துக்கலாம், சில விஷயங்களை நம்மளுக்கு நல்லதோ ஏதோ அதை நம்ம எதையாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு போகிற விதங்கிறது தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். அதனால் 2-3 நாளைக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு இதுங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் முடிவு பண்ண ஒரு விஷயங்கிறது. அதனால் நான் எதையும் காட்டிக்கல, வெளியில் காட்டிக்கல. எது நடக்குதோ நடக்கலையோ அது எது நடந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம ஒன்றும் தயங்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதனாலேயே என்னால் இதுக்கப்புறம் நம்ம கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறோம், கொண்டுட்டு போகல அப்படிங்கிறது தான் நான் யோசித்த விஷயம். அதனால் அதுக்கப்புறம் நான் போனோடனே ராஜு அப்போ தான் வெளில வந்தோடனே என்னை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணான். எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா அவனை நான் அந்தளவுக்கு விரும்பினேன். அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்த அவன் ஏன் இப்படி பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கவலையாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன். சரி அக்கா சொன்னிச்சு சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிடுச்சு. இல்லை இல்லைக்கா நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ராஜு அதுக்கப்புறம் அவனாகவே பேசினான். என்ன திவ்யா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எந்த வீட்டுக்கு அப்படின்னோடனே இல்லை பக்கத்தில் பாட்டி வீடு இருக்குல்ல, இங்கே போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனோம். இதை நாங்கள் சரி எனக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ பேசுகிறதுக்கு தான் அவன் கூப்பிட்றான் அப்படின்ட்டு இருந்தேன். அவங்க அக்காவோட மாமியாரும் எதுவும் சொல்லலை. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. சரி என்ன சொல்லுவானோ, நம்ம மேலே கோவத்தில் இருக்கானோ, அவங்க பாட்டி வீட்டுக்கு வேறு கூப்பிட்றானே, ஒருவேளை இவங்க பாட்டிக்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருப்பானோ, இல்லை அவங்க என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் போகிற தூரம் தான் அவங்க ஊர், பக்கத்து ஊர். அதுக்கப்புறம் வண்டியிலே 2 பேரும் போனோம். எதுவுமே பேசலை. அவன் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே வந்துட்டு இருந்தான். நானும் பேச ட்ரை பண்ணானே எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. திட்டிடுவானோ, இவ்வளோ நாளாக ஃபோன் பண்ணலை, பேசலை. அதோட அவன் ஃபோன் பண்ணப்போ நம்ம அட்டன் பண்ணலையே, என்ன சொல்லுவானோ என்னமோன்ட்டு ஒரு வித பயத்தோடையே தான் நான் வண்டியில் அப்படியே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன திவ்யா என்ன ஒன்றுமே பேச்சே காணோம், என்ன விஷயம், இன்னமும் கோவம் குறையலையா அப்படின்னு கேட்டான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆசை தான் ராஜு. ஆனால் எனக்கு ஒரு வித ஈகோ தான் என்னை இது பண்ண வேண்டாம், பேச வேண்டாங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன்.
ஆனால் என் தப்பை நான் வந்து உணர்ந்துட்டேன். உணர்ந்தனால தான் நான் இங்கேருந்து இப்போ உன்னை பார்க்குறதுக்கு வந்தேன். இல்லாட்டினா தான் நான் பார்க்க வந்திருக்க மாட்டேனே. அக்கா சொன்னோன்னே நீ நேற்று வந்துட்டேன்னு சொன்னோன்னே ஏன் இன்றைக்கி வந்திருக்கேன் பார்த்தியா?